சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகா சதாசிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் இப்பிறப்பு இன்புற்று உய்ய இந்நாளும் எந்நாளும் பொன்னாள் ஆகட்டும். அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி எம்பெருமானே. அனைவருக்கும் அடியேனின் உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் கங்கா ஸ்நானமாச்சா? அடியேனுக்கு நன்றாக கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்றாலே அனைத்து பண்டிகைகளையும் விமரிசையாக கொண்டாடக்கூடியவர்கள். அந்த வகையில் தீபாவளியையும் மிக நேர்த்தியாக கொண்டாடுவார்கள். விடியற்காலை 3 மணிக்கே எழுந்து எண்ணெய் தேய்த்து சீயக்காய் போட்டு சுடுநீரில் குளித்து முன்னாலே மஞ்சள் தடவி வைத்த புத்தாடைகளை பெரியவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு உடுத்தி பட்டாசுகளை வெடித்து கோயிலுக்கு சென்று வந்து தயாரித்து வைத்த வகை வகையான பலகாரங்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து உண்டு மகிழ்வார்கள். சுடுநீரில் குளிப்பதன் காரணம் என்ன என்று தெரியுமா அன்பர்களே? அதில்தான் தீபாவளியன்று கங்கை வாசம் செய்கிறாள். காசிக்கு சென்று கங்கையில் குளிக்க இயலாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆகையால் கங்கா மாதா தன்னை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தர வேண்டும், தனது புனிதத்தன்மையை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வருடத்திற்கு ஒரே ஒரு நாள், இந்த தீபாவளி திருநாள் அன்று மட்டும் நமது இல்லந்தோறும் இருக்கக்கூடிய சாதாரண சுடுநீரில் அம்பாள் வாசம் செய்கின்றாள். அவள் வாசம் செய்கின்ற நேரம் பிராத காலம் என்று சொல்லக்கூடிய 3 மணியிலிருந்து 5:30 5:45 மணிக்குள் நாம் தீபாவளியை கொண்டாட வேண்டும். கங்கா ஸ்நானத்தை 3லிருந்து 4 மணிக்குள் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் கங்கையில் நீராடிய பலன் அனைவருக்கும் கிட்டும். தீபாவளி என்றால் தீபம், ஆவளி. தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்றால் வரிசையாக அடுக்குதல் என்று பொருள். வீட்டை பிரகாசமாக வைப்பதே தீபாவளி ஆகும். பொதுவாக நரகாசுரனை கொன்றதற்காக நாம் தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்பார்கள். ஆனால் அதுவல்ல. அதற்கு மாறாக தீபாவளி அன்றுதான் நரகாசுரன் கொல்லப்பட்டான் என்பது வரலாறு. ஏனென்றால் துவாபர யுகத்தில்தான் நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடைபெற்றது. தீபாவளி எப்போது கொண்டாடப்பட்டிருக்கிறது என்றால் கந்த புராணத்திலேயே கொண்டாடப்பட்டிருக்கிறது. யுகங்களின் முதல் யுகத்திலேயே கந்த புராணத்திலே சிவபெருமானுடைய அஷ்டவிரதங்களை பற்றி பேசப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான விரதம் தீபாவளி திருநாள். அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து சிவபெருமானை தீப ஒளியின் மூலமாக வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள். இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு நாம் கேதார கௌரி விரதம் இருப்பது வழக்கம். 21 நாட்கள் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதே இந்த விரதத்தின் முக்கியத்துவம். தீபாவளியோடு தொடர்பு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்றால், கைலை மலையில் ஒரு நாள் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் குழுமியிருந்தார்கள். அனைவரும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி பிரதட்சணம் வருகிறார்கள். அப்பொழுது பிருகு முனிவர் என்பவருக்கு அம்பாளை வலம் வந்து வணங்க ஏனோ தோணவில்லை. ஆகையால் வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். இதை கண்ட அம்பாள் மிகவும் சினம் கொண்டு தான் பெருமானின் ஒரு பாகமாக இல்லாததற்காகத்தான் இது காரணம் என்று கருதி சரி பாகமாக வேண்டும் என்பதற்காக பூலோகம் வந்து தவம் புரிந்தார். சிவபெருமானும் அவரில் சரிபாதியாகி அம்பாளை ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் வடிவு கொண்டார். இறைவனோடு தன்னை அம்பாள் இணைத்து கொண்ட நாள்தான் கேதார கௌரி நோன்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பை அம்பாளே மேற்கொண்டு அற்புதமான பலனை பெற்றதனால்தான் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கணவனுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதும், கணவன் மனைவி இணைந்து வாழ்தலும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல வளமான வாழ்க்கை கிடைத்தலும் தான் கேதார கௌரி நோன்பின் சிறப்புகளாகும். இன்று நம் பூஜை அறையில் நம் வசதிக்கு ஏற்ப அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருத்தல் நன்று.
கேதார கௌரி விரதம் இவ்வாண்டு தீபாவளி அன்றே வருகிறது. தீபாவளி அன்று சைவ உணவு மட்டும்தான் உண்ண வேண்டும். நாம் மட்டும் அல்லாது நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் இத்திருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மால் இயன்றதை வசதி குறைவானவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் இன்புற்று வாழ நாம் ஏதுவாக இருக்க வேண்டும். மீண்டும் அனைவருக்கும் அடியேனின் உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.